வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய்க்கு தான் இந்த பதிவு. அவர் முன்னால் 2 வாய்ப்புகள் இருக்கிறது. ஒன்று, கூவம் நதியில் இறங்கலாம். கூவம் ஒரு காலத்தில் பெரிய நதி, தூய்மையான நதி. ஆனால் ஒரு நகரத்தினுடைய அத்தனை கழிவுகளையும் தாங்கி சுமையாகி இன்று ஒரு அழுக்கு நதியாக அது ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர் முன்னால், விஜய் முன்னால் கூவம் நதியும் ஓடுகிறது, தாமிரபரணி நதியும் இருக்கிறது. தாமிரம் என்ற உடலுக்கு தேவையான ஒரு ஒரு சத்து கொண்ட, ஒரு ஊட்டச்சத்து கொண்ட ஒரு நதி. அது காயப்பட்டாலும் தோன்றி ஒரு கடலில் போய் கலக்கிறது. தூய்மையான இடத்தில் தோன்றி கடலில் கலக்கிறது. வழிகளில் எத்தனையோ கலவைகளை அது ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் தாமிரபரணி இன்றும் சுத்தமாகத்தான் இருக்கிறது. விஜய்க்கு இப்போ கேட்குற கேள்வி அதுதான். யாரோடையாவது நீங்கள் கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கணுமா? உடனே முதலமைச்சர் ஆகணுமா? அது அவ்வளவு அவசரமாக அவங்களுக்கு? முதலமைச்சர் பதவிங்கிறது ஒரு ஹையஸ்ட் போஸ்ட். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மக்கள் பணியில் ஒரு உயர்ந்த மரியாதைக்குரிய ஒரு பதவி அது. அவ்வளோ அவசரமாக நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா கூவம் நதியில் தான் இறங்குவீங்க. இல்லை, நதியோட பாதையிலே போட்டோம், நான் தாமிரபரணி நதியாகவே இருக்கிறேன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் தனித்து நெல்லுங்கன்னு நான் சொல்லலை. இந்த தேர்தல் உங்களுக்கு ஒரு அக்னி பரீட்சை மாதிரி. நீங்கள் அண்ணன் சீமான் இருக்கிறாரு, அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள், கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் எனக்கு உண்டு. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் அவரை நான் வரவேற்கிறேன். என்ன நடந்தாலும் தனியாக நிற்கிறார். அதற்கான காரணங்கள் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் என்ன நடந்தாலும் அவர் தனியாக நிற்கிறார். தன் சுய பலத்தினை குறைவாக இருந்தாலும் அதை நிரூபிக்கிறார். நீங்கள் ஏன் அந்த பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடாது? அதான் சொன்னேன். கூவம் நதி உங்கள் முன்னாலும் வந்து நிற்கிறது. கூவம் நதி என்று நான் நதியை ஒரு உதாரணமாக தான் சொன்னேன். கூவத்தை விட கேவலமான கூட்டணிகள் எல்லாம் உங்களை அப்படியே அபகரிக்கிறதுக்கு, சுவீகரிக்கிறதுக்கு காத்திருக்கு. நீங்கள் தாமிரபரணி நதியாக இருந்தால் தாமதமானாலும் வெற்றி பெறுவீர்கள். முதலமைச்சரானா கூட உங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கும். ஆனால் முதலமைச்சராக இல்லாமல் நீங்கள் ஒரு எதிர்கட்சி தலைவராகவோ ஒரு அரசியல் இயக்கமாகவோ இருந்தால் கூட மக்களுக்கு நீங்கள் நினச்சதெல்லாம் செய்யலாம். நான் சொல்கிறது ரொம்ப ஆழமான விஷயம். ஒரு 3 நிமிஷத்தில் முடிக்க முடியாது. ஆனால் ஆழமாக சொன்னாலும் அதை புரிந்து கொள்ளும் தன்மை உங்களுக்கு இருக்கும் என்று நம்புகிறேன். சுற்றி உள்ளவர்களை முதலில் மறந்துவிட்டு யோசியுங்கள்.